விருத்தாசலம் அருகே எருமனூர் கிராமத்தில் இலவச மனைப்பட்டா பெற்ற முடித்திருத்துவோர் சலவை தொழிலாளர் இன மக்கள் அவர்கள் பகுதிக்கு செல்ல சாலை வசதி வேண்டி கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே எருமனூர் கிராமத்தில் 1999ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி விருத்தாசலம் வட்டத்தில் சொந்த வீடு இடம் இன்றி வாடகை வீடுகளில் வசித்து வந்த 51 முடித்திருத்துவோர் சலவை தொழிலாளர் இன குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டாக்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அங்கு கொட்டகைகள் அமைத்து குடியிருந்து வந்த மக்கள் அப்பகுதியில் சாலை, குடிநீர், மின்சாரம் ஆகிய வசதிகள் இன்றி மிகவும் சிரமத்திற்குள்ளானது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்ததன் பேரில் குடிநீர், மின்சாரம் ஆகிய வசதிகள் மட்டும் செய்து தரப்பட்டது. பின்பு ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களினால் சாலை வசதி செய்து தரப்படாததாலும் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துக்களால் பலர் பாதிக்கப்பட்டதாலும் அப்பகுதியில் பிள்ளைகளோடு வசிக்கக்கூடிய சூழல் இல்லாத நிலையில் பல குடும்பங்கள் மீண்டும் வாடகை வீடுகளுக்கு சென்று வசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே குடும்பங்கள் கொட்டகை வீடுகளில் இல்லாத காரணத்தால் அப்பகுதியில் உள்ள சமூக விரோதிகளால் கொட்டகை வீடுகள் பிரித்து எடுத்து செல்லப்பட்டதோடு அல்லாமல் அளவீடு கல்களையும் பிடுங்கி எடுத்து சென்று விட்டனர் எனவும், சரியான சாலை வசதி இருந்தால் அவ்வழியாக செங்கல், மணல், ஜல்லி என கட்டுமான பொருட்களை வாகனங்களில் எடுத்து சென்று வீடுகள் கட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் என சாலை வசதி வேண்டி பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், தற்போது வரை வீடு கட்டி குடியிருந்து வரும் குடும்பத்தினரும் சேரும் சகதியுமான பாதையில் சிரமத்துடன் நடந்து சென்று வரும் நிலை உள்ளதாகவும், எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் கருணை கூர்ந்து ஏழை எளிய மக்களான முடித்திருத்துவோர் தொழிலாளர் இன மக்களான தங்கள் பகுதியில் தார் சாலை அமைத்துக் கொடுத்து அரசு வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகளை கட்டிக் கொடுத்து தங்கள் சொந்த இடத்தில் தங்களை வாழ வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து தமிழக முதல்வர், மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர் ஆகியோரிடமும் மனு அளிக்க உள்ளதாக அவர்கள் கூறினர்.